ப்ராஸ்தட்டிக் அவங்கள பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சு? பிகாஸ் நாங்க படத்துல தான் பார்த்தோம், நீங்க நேர்ல பார்த்தீங்க. ராதிகா மேமோட மிகப்பெரிய தீவிரமான ஃபேன். அதாவது அவங்க என்னன்னா ஒண்ணுமே இல்ல சார். தங்க மகன் படத்துல தனுஷோட அம்மா வருவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் நைட் அவங்க இது பண்ணும்போது கே.எஸ். ரவிக்குமார் சார் கூட அவங்க பக்கத்துல உட்காந்துருப்பாங்க. அந்த பஞ்சு ஒண்ணு காதுல வச்சுப்பாங்க. பஞ்சு அப்படி பண்ணி ஒரு இது பண்ணுவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும். சின்ன சின்ன நுவான்சஸ். அப்புறம் கேளடி கண்மணியில வந்து ரஜினி ஸ்டைல்ல நடந்து வர்றது, அவங்க பேசுறது, அவங்க அவங்க பெர்ஃபார்மன்ஸு. இன்னும் இந்த படம் மீண்டும் ஒரு காதல் கதை, பழைய ஆரம்பது 85ல் வந்த படம்னு நினைக்கிறேன். அது மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடிச்சிருப்பாங்க. அதாவது ராதிகா மேம், ஊர்வசி மேம் மாதிரிலாம் வந்து என்ன கேரக்டர்னா அவங்களால பண்ண முடியும். ஸோ வேற லெவல். ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டுட்டு கூட ஒரு நடிகனுக்கு வந்து பெரிய பாடங்கள் இருக்குது அதில். அதாவது ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போட்டால் அது பார்த்துக்குன்னு நினைக்காம அதுக்காக வாய் எப்படி பண்ணிட்டு ஒரு 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 நுவான்சஸ், ஒரு நகாசு வேலை செய்கிறாங்கல்ல. பெரிய கேரக்டர்னா அவங்க நடந்த அந்த விருமாண்டி இந்த இது வரும்போது என்ன ஒரு கூஸ்பம்பா, என்ன ஒரு நடை, அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி கை இது பண்ணுறாங்க, நான் ஜெயிச்சேன் இப்படி சொல்கிறது இருக்குல்ல, அவ்வளோ அழகாக இருக்குது.